அது வந்து ஒரு முக்கியமான நபரை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போன். ஸோ அந்த நபரால் இன்றைய தினம் போலீஸ் நிலையத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிட்டுது. எங்களை வீழ்த்தும் விதமாகவும், எங்களை மானக்கெடுத்தும் விதமாகவும், எங்களை அழிக்கும் விதமாகவும் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு தான் வராங்க. ஸோ இரவு டைமில் வந்து எங்களுடைய வீட்டு வாசலில் நிறைய மோட்டார் சைக்கிள் சத்தங்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. நான் இல்லைண்டா குலைக்குது. ஸோ அவர் வந்து இப்படி ஒரு பகிரங்கமாக எச்சரிக்கை விட்டவர், கட்டாயம் இப்படியும் வீட்டை வருவார், வந்தால் அவர் எப்படியாவது ஒளிஞ்சிருந்து நான் மறைமுகமாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போட்டு நான் வந்து காத்து கொண்டு இருந்தேன். ஃபோன் இல்லாத எடுத்து ரெடியாக வைங்கோ, யாரும் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி கால் வச்சா உடனே ஃபோன் அடிப்போம். ஃபோன் அடித்த உடனே எல்லோரும் வருவேன் தானே. அப்போ அனு சொல்லிச்சு, லைட்டு போட வேண்டாம், இந்த ஜன்னல் ஓடைக்கலாலே பாருங்கோ என்ன நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு போயிட்டு ஸோ அவரை குறித்தான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இனி அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. நேரடியாக எங்களுடைய ஃபோனுக்கு தொடர்புபடுத்தி எங்களை வந்து கொலை செய்வதாகவும் இன்னும் சில நாட்கள்லாம் நீங்கள் இருக்க போகிறன்ற மாதிரிக்கும் ஒரு நபர் வந்து எங்களை நிறைய நாளாக விரட்டி கொண்டு இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் காணொளி ஊடாக என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு முக்கியமான நபரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போனேன். ஸோ அந்த நபரால் இன்றைய தினம் போலீஸ் நிலையத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஸோ அதை குறித்து இன்றைய தினம் இந்த காணொளி வந்து அமையப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது முதத்தடவை வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வரும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த முக்கியமான நபர் என்ன வேலையெல்லாம் செய்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய குடும்பத்துக்குள்ள, அதாவது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 45-46 நாளுக்கு முன்னுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று பெரிய அளவில் வெடிச்சேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து டிக்டாக் வலைத்தளமாக இருக்கட்டும் சரி, யூடியூப்பாக இருக்கட்டும் சரி, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருந்தது எஸ்கே டீமுடைய சிறை அடைப்பு தான். ஸோ அதை மையமாக கொண்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்களோட எங்களை தவறாக விமர்சிக்கிறார்கள் எம்பினவங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். உண்மைக்குமே வந்து சில வலைத்தளங்களில் எங்களை பற்றி தவறாக போட்டிருந்தவங்க தான். அதுக்கு பதிலாக நாங்களும் சில வீடியோவில் பதிவு செய்து கொண்டிருந்த நாங்கள்லாம். அதை தாண்டி நிறைய பேர் வந்து கொமெண்ட்கள்லேயும் எங்களை பற்றி தவறாக கதைச்சி கொண்டிருந்தவங்களும் இருக்கிறாங்க தான். ஸோ அதெல்லாத்தையுமே கடந்து நாங்கள் சரி அவங்க கதைக்கிறாங்க என்ன செய்கிறேன்ட்டு போட்டு நாங்களும் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு இருந்து நாங்கள். ஸோ அதே மாதிரிக்கு 45 நாட்கள் முடிஞ்சு அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க. இருந்தும் சில நபர்கள் வந்து இன்னும் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரையில், அதாவது வந்து எங்களை அவமானப்படுத்தணுமென்ற ரீதியில் இருந்து இன்னும் மீண்டு வரையில். ஸோ இன்னும் சில விஷயங்களை அவங்க செய்து கொண்டு தான் வராங்க. அதாவது வந்து எங்களை வீழ்த்தும் விதமாகவும், எங்களை மானக்கெடுத்தும் விதமாகவும், எங்களை அழிக்கும் விதமாகவும் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு தான் வராங்க. ஸோ அதை குறித்து தான் இன்றைய தினம் உங்களோட நான் கதைக்க போன். அதாவது வந்து அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து இப்போ நீண்ட நாட்களாக வந்து என்னை வந்து கொலை செய்வதாக மிரட்டி கொண்டு இருக்கிறார். அதாவது உண்மைக்குமே வந்து நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே எங்களுக்கு தவறான கொமெண்ட் எழுதுகிறவங்க, கொமெண்டில் எங்களை பேசுகிறவங்க, எங்களை அழிக்கணுமென்று சொல்கிறவங்க, உங்களை கொல்ல போன், வெட்ட போன், குத்த போனுண்டு சொல்கிற எல்லார்களையும் மிஞ்சி இப்போ நேரடியாக எங்களுடைய ஃபோனுக்கு தொடர்புபடுத்தி எங்களை வந்து கொலை செய்வதாகவும் இன்னும் சில நாட்கள்லாம் நீங்கள் இருக்க போகிறன்ற மாதிரிக்கும் ஒரு நபர் வந்து எங்களை நிறைய நாளாக விரட்டி கொண்டு இருக்கிறார். ஸோ இப்போது ஆரம்பத்தில் கிருஷ்ணாகல் சிறையில் இருக்கைக்க அப்படியான செயல்பாடுகள் நடந்துச்சு. அதாவது வந்து அவர் உள்ளே இருக்கைக்க நிறைய மெசேஜ்கள் எல்லாம் போடுவார். அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போடுவார். அதே மாதிரி எங்களை ஃபோன் பண்ணி பேசுவார். நார்மல் மெசேஜ்கள்னு சொல்லி போடுவார். அப்படியெல்லாம் போட்டு கொண்டு இருந்தவர் இப்போ அதாவது வந்து கிருஷ்ணாகல் வெளியில் வந்தும் அவர் வந்து அந்த மெசேஜ்கள் போடுறது, எங்களை கால் பண்ணி பேசுகிறது, எங்களை கொல்ல போகணுன்னு சொல்கிறத இன்னமும் விடையில் நிறுத்தவே இல்லை அவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ தன்னை விட்டு ஆள் இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு இதில் அவர் வந்து என்னை வந்து கொலை செய்ய போகிறேன்ட்டு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக, அதாவது வந்து கிருஷ்ணாகல் சிறையில் அடக்கப்பட்ட நேரம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தவர். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 10-15 நாளாக தொடர்ச்சியாக கால் பண்ணுவார். ஸோ வெளிநாட்டவரும் இல்லை, இவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவர் எங்களை வந்து கால் பண்ணுறதும் இல்லாமல் கால் பண்ணி போட்டு
கெட்ட வார்த்தையால் பேசுகிறது, அதே மாதிரிக்கு நிறைய ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு தாதா குரூப்புகளோடு இருந்து எங்களை விரட்டுறது, உங்களுடைய ஆயுள் காலம் முடிய போகுது என்னென்னு சொல்கிற ஒரு மனுஷரை வந்து நேர நின்று பார்த்து கதைச்சி பயப்படுத்தும் விதமாக எல்லாம் அவர் வந்து ஃபோன் மூலம் என்னை வந்து பயப்படுத்தினவர். நான் எத்தனையோ முறை அவர் கால் பண்ணி அவருடைய கோலை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோல் ஆன்சர் பண்ண விட்டுருக்கேன். எப்போயா இருந்துட்டு திடீரென்று நம்பர் மறந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொன்னால் உண்மைக்கும் வந்து அந்தண்டு மழை அந்த ஆள் பேசிக்கொண்டே போகும். பேசுகிறது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்கிறது, உங்களோட ஆயுட்காலம் முடிய போகுது, உங்களோட ஆட்டத்துக்கு எல்லாம் முடிவு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய தரம் பேசிக்கொண்டே இருந்தார். பேசுகிறது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு முதல் தினம், அதாவது நேற்று இரவுக்கு முதல் தினம் கால் பண்ணி அப்படி தான் நான் நம்பரை மறந்து அவருடைய நம்பரை நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணின பிறகு அவர் சொல்லியிருந்தார், இப்படி ஃபோன் ஆன்சர் பண்ணவையோட மறுபடியும் வந்துட்டீர்கள் போல இருக்குது, உங்களை பாவம்ண்டு நாங்கள் விட்டால் நீங்கள் நல்லா தான் ஆடுறீர்கள், இனி உங்களை சும்மா விடுற மாதிரிக்கு இல்லை, இன்றைக்குள்ளே உங்களோட கதையை நான் முடித்து காட்டுறணும் இல்லையோன்னு சொல்லி எனக்கு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை கொண்டு விட்டார். அப்போ நான் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு, பரவாயில்ல வாங்க, நீங்கள் நேரடியாக இருந்தாலும் எங்களோட வந்து கதைக்கிறேன்னு சொன்னால் நேரடியாக வந்து கதையுங்கன்னா, நீங்கள் எப்படி ஃபோன் மூலம் எங்களை பேசணுமென்று கட்டாயம் இல்லை, அப்படி என்ன நாங்கள் தவறு செய்த நாங்கள், ஸோ யாரும் தவறு செய்தால் நீங்கள் அவங்களே இல்லை பேசணும், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க, நீ மட்டும் பெரிய ஒழுங்கான ஆள்லான்னு, நீ எத்தனை பேர்கிட்ட காசு அடித்து வீடு கட்டி வச்சுருக்க, இது எல்லாத்தையும் இப்படி எனக்கு இருந்தாலும் சொல்லுது. அந்த வரணி குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்த நீ, அதுகள்ன்ற காசு எவ்வளோ நீ எடுத்த நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன சொல்ல, நிறைய காலமாக எங்களோட வீடியோ பார்த்து பயணிக்கிற ஆள் மாதிரி எங்களை மாறி எங்களை பேசிக்கொண்டே இருக்குது. எங்களை பேசுது, பிறகு அவரை வங்காளி குடும்பத்தை பேசுது, பிறகு இந்தியாவி குடும்பத்தை பேசுது. அதாவது வந்து எங்களோட வீடியோ செய்கிற எல்லா உறவுகளுமே எழுத்து பேச வழிக்கிட்டார். அப்போ நேற்றைக்கு முதல் தினம் சொன்னார், உங்களோட ஆட்டத்தை நான் அடக்கி காட்டுறேனோ இல்லையோன்னு பாருங்கோ, நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஆளுங்களை பேசி போட்டு வச்சுட்டு, அப்போ எனக்கு அதை குறித்து சரியான பயம். ஸோ இந்த ஆள் இது வரைக்கும் இப்படி ஒரு கதைச்சதே இல்லை, எங்களை விரட்டி இருக்குது, எங்களை பேசி இருக்குது, ஸோ கொல்ல போகிறனு சொல்லியிருக்கு, குத்த போகிறனு சொல்லியிருக்கு, அடிக்க போகிறனு சொல்லியிருக்கு. ஆனால் இப்படி நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களோன்றது ஒரு பாப்பம் அந்த மாதிரிக்கு ஒரு பகிரங்கமாக ஒரு பயமுறுத்தலை எனக்கு தந்துருந்துச்சு. அப்போ நேற்றைய தினம் எனக்கு சரியான ஒரு அப்செட். உண்மைக்குமே வந்து நேற்று நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை, எடுத்த வீடியோ தான் நான் எடிட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி நேற்றைய தினம் நான் வீட்டை இருந்து வெளியில் போகவுமே இல்லை. ஸோ அந்த ஆள் அப்படியான ஒரு கருத்தை சொல்லி போட்டுது. அப்போ என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம்ன்ற ஒரு பயத்தில் நான் வீட்டே இருந்தேன். ஸோ நான் தனியே இருந்தேன், அதாவது வந்து அணுவாக்களையும் கொண்டே அனுஷியாக்காக்கள் வீட்டை ரக்கி போட்டு நான் தனியாக தான் இருந்தேன். ஸோ சரி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு பகிரங்கமாக எச்சரிக்கை விட்டவர், கட்டாயம் இப்படியும் வீட்டை வருவார், வந்த அவர் எப்படியாவது ஒளிஞ்சிருந்து நான் மறைமுகமாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போட்டு நான் வந்து காத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அவர் வந்து உண்மைக்குமே வந்து அவர் சொன்ன மாதிரிக்கு வரவே இல்லை. அதாவது வந்து பகல் ஃபுல்லாக இருந்தோம், வரவே இல்லை. ஆனால் இரவு டைமில், அதாவது வந்து இன்றைக்கு இரவு டைமில் வந்து எங்களுடைய வீட்டு வாசலில் நிறைய மோட்டார் சைக்கிள் சத்தங்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. நான் இல்லைண்டா குலைக்குது. உண்மைக்குமே வந்து எங்களோட வீட்டை நான் இருக்கேக்க வாசலுக்கு யாரும் வந்தாலும் உடனே குலைச்சி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ நாயலும் இல்லாத பட்சத்தில் எங்களோட இரவு போல் எப்படியும் ஒரு 11:30-12 மணி இருக்கும், 11:30-12 1 மணிக்குள்ளே தான். ஸோ இந்த நேரத்துக்குள்ளே ஒரு 4-5 பைக் வந்து வாசலுக்கு வந்து ரேஸ் பண்ணின சத்தம் கேட்டுச்சு. அப்போ நாங்கள் எல்லோரும் எழும்பிட்டோம். ஸோ அணுவும் எழும்பிட்டு நானும் எழும்பிட்டேன், பிள்ளைகள் 2 பேரும் நிற்கிற. அப்போ நல்லா ரேஸ் பண்ண ஏஞ்சம்மாவும் எழும்பிட்டுது, என்னப்பா சத்தம்னு கேட்டுச்சு. அப்போ நானும் வந்து வெளியில் போய் பார்க்குறதோ லைட்டை போடுறதோன்ற ஒரு பயமாகவும் இருந்துச்சு. அப்போ அணு சொல்லிச்சு, லைட்டு போட வேண்டாம், இந்த ஜன்னல் ஓட்டைக்களாலே பாருங்கோ என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ வீட்டுக்கு வந்து கேட்டெல்லாம் நாங்கள் பூட்டிட்டு இருந்தானே, அப்போ திறந்த வழியாக இப்போ இல்லை. ஆனால் வாசலுக்கு வந்து ஒரு 4-5 மோட்டார் சைக்கிள் வந்து நல்ல சத்தமாக ரேஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது, அப்படி ரோட்டுக்கு போகிறதும் திரும்ப வாரதும். அப்போ நான் வந்து இந்த ஜன்னல் ஓட்டைக்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன நடக்குது. ஸோ யாரும் வீட்டுக்குள்ளே இறங்கினா யாருக்கும் கோல் அடிப்போம், அதே மாதிரி வீடியோ எதுவும் எடுப்போம்னு சொல்லி போட்டு நானும் வந்து தயாராக தான் இருந்தேன் நான். ஆனால் அவங்க வந்து நிறைய நேரமாக வந்து மோட்டார் சைக்கிள் ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் மோட்டார் சைக்கிள் ரேஸ் சத்தம் இல்லாமல் குறைஞ்சிட்டு. அப்போ அந்த நேரம் கூட நாங்கள் வந்து லைட் போட தான் உள்ளுக்கே இருந்து பார்த்தினாங்க. அப்போ அந்த மோட்டார் சைக்கிள் அவ்வளோ போயிட்டுது. அப்போ தான் நான் உண்டை இணைச்சினான். ஸோ எனக்கு முந்தின நாள் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் ஒரு எச்சரிக்கை கொண்டு விட்டுருந்தவர். ஸோ அவங்களுடைய டீம் தான் வீட்டு வாசலுக்கு வந்துட்டோ தெரியலைன்னு சொல்லி நான் அணுவுக்கு சொல்கிறேன். அப்போ அணுவும் சொல்லுது, இப்போ கடைசி வந்தாலும் வெளியில் போக வேண்டாம், என்ன நடக்குன்றதை பார்ப்போம், ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வைங்கோ,
யாரும் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி கால் வச்சா உடனே ஃபோன் அடிப்போம். ஃபோன் அடித்த உடனே எல்லோரும் வருவினம் தானே, மற்ற ஆக்களை வந்து மறைமுகமாக வீடியோ எடுப்போம்னு சொல்லி எல்லாம் ஆயத்தப்படுத்தி போட்டிருந்தோம் நாங்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி வரையில் வெளியிலே நின்று ரேஸ் பண்ணி போட்டு சத்தங்கள் எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களே ஆனால் சத்தம் போடையில், ஆனால் என்னுடைய வீட்டு வாசலுக்கு நின்று தான் அந்த பைக் ரேஸ் பண்ணினது. ஏதோ என்னென்னு சொல்கிறோம், அந்த பைக் நின்று ஒரு போட்டிக்கு ஓடுவாங்க, அப்படி தான் எல்லாம் நடந்த மாதிரி கிடந்துச்சு. பயங்கர சத்தம். அப்போ நான் நினைச்சேன், ஸோ பக்கத்தில் இருக்கிற அயலுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் யாரெண்டாலும் எழும்பி வருவினமோ கொள்ளுவினமோன்னு நினச்சா. ஸோ யாருமே வந்து வந்த மாதிரி தெரியல. ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த சத்தம் கேட்டிருக்கும், பயத்தில் எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன மாதிரி பயத்தில் இருந்திருப்போமோ அதே மாதிரிக்கு தான் அவங்களும் பயத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ விடிய இந்த விஷயத்தை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி போட்டு, அப்போ அம்மாக்கள்கிட்டையும் சொன்னேன். அப்போ அம்மாக்கள் சொல்லிச்சுன்னா, இப்படி இருக்காத, வீட்டுக்கு முதல்ல கேமரா சுற்றி போடுன்னு சொல்லிச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு முறைப்பாடு ஒன்று போடுறது நல்லமென்று சொல்லிச்சுன்னா. அப்போ அதையும் வந்து நான் முதலாக போய் முறைப்பாடையும் வந்து போட்டேன். ஸோ முறைப்பாடு போட்டோன்னா அவங்க வந்து கேட்டாங்க, இவர் யாருன்னு தெரியுமா, உங்களுக்கு எங்கே இருக்கிறான்னு சொல்லி தெரியுமா, என்னெல்லாம் கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மெசேஜ்களையும் காட்டினேன், அதே மாதிரிக்கு நம்பரையும் கொடுத்தேன். ஆனால் அவர் கதைச்சதை ஒன்று நான் ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த சத்தம் வந்து வெளியில் வரையில. அப்போ நான் இப்படி சொன்னேன், ரெக்கார்ட் பண்ணான் சார், ஆனால் சத்தம் வெளியில் வரையில், கட்டாயம் அடுத்த முறை கால் பண்ணால் நான் உங்களுக்கு அதை கொண்டு வந்து தாரணுன்னு சொல்லி போட்டு போலீஸ்காரன் வந்து நம்பர் வேணுவங்க. அப்போ அந்த நம்பரை வந்து அவங்களும் வந்து கால் பண்ணி பார்த்தா ரிங் ஆகுது, ஆனால் ஆன்சர் பண்ணல. அப்போ எந்த ஃபோன்லேருந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நான் அடிக்க டக்குண்டு ஆன்சர் பண்ணிச்சினா. அப்போ நான் கதைக்க ஒரு சத்தமும் இல்லாமல் கன நேரமாக ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணியே இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஃபோனை வேண்டி போலீஸ் ஒரு ஆள் கதைச்சார், இப்படி நாங்கள் பிபிடி போலீஸ்லேருந்து கதைக்கிறோம் என்று சொல்லி கதைக்க உடனே அந்த ஃபோன் வந்து கட் ஆகிட்டு. ஸோ அதுக்கு பிறகு நான் நிறைய வாட்டி அந்த ஃபோனுக்கு கால் பண்ணினான். ஸோ இது வரைக்கும் ஓஃப்லான் இருக்குது. ஸோ யார் எவரென்று சொல்லி உண்மைக்குமே தெரியாது. ஸோ அவர் போட்ட மெசேஜ்கள் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். உண்மைக்குமே வந்து இப்படி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக எங்களை விரட்டும் விதமாக சில ஏற்பாடுகள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உண்மைக்குமே வந்து இப்படியான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் பதிவு செய்யக்கூடாது நினைக்கிறேன். ஆனால் இவர் எனக்கு வந்து பகிரங்க எச்சரிக்கை மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடைக்க. ஸோ முன்கூட்டியே இதை குறித்து நான் வீடியோ போடுறதும் எனக்கு நல்ல மண்ட மாதிரிக்கு அணுவும் சொல்லிச்சு. ஸோ அணுவை கூட நான் இந்த இடத்துல நான் வந்து கூப்பிடலை. ஸோ சில விஷயங்கள் கதை கேட்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்னோட முடியட்டும் என்ற பட்சத்தில் அணுவை வந்து சில விஷயங்களுக்கு நான் கூப்பிட்றதில்ல. அதே மாதிரி தான் இந்த நபரை பற்றி கதை கேட்க நான் அணுவை வந்து கூப்பிடலை. பிறகு வந்து நான் அவரை பற்றி கதைக்கிறேன்னுடனே அவருக்கு வந்து இன்னும் சில கோவங்கள் வரலாம். கோவங்கள் வரைக்க என்ன தாக்கி கதைக்கிறது மட்டும் இல்லாமல் அணுவை கூட தாக்கி கதைக்கக்கூடும். அந்த பட்சத்தில் அணுவை வந்து இன்றைய தினம் நான் வீடியோவுக்கு கூப்பிடல. கட்டாயம் இவரை வந்து நான் யாருன்னு அறிந்து கொள்வேன். அறிந்து கொண்டு அவருக்கான தண்டனை கட்டாயம் வேண்டி கொடுப்பேன். ஸோ அவரை வந்து நான் யார் அவருன்னு சொல்லி உங்களுக்கும் அறிய தருவேன். ஸோ இப்போ வந்து அவருடைய நம்பரையும் அவர் போட்ட மெசேஜ்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தரப்போம். ஸோ நீங்கள் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொன்னாலும் சரி, அதாவது வந்து எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் இலங்கையாக இருக்கட்டும் சரி, வேறு ஒரு நாடுகளாக இருக்கட்டும் சரி, புலம்பெயர் தேசமாக இருக்கட்டும் சரி, நிறைய இடங்கள்லேருந்து எங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு உதவி செய்யும் விதமாக தான் நான் அவருடைய நம்பரை நான் இந்த இடத்துல கொடுக்க போனேன். உண்மைக்குமே வந்து இந்த நம்பர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதாவது வந்து எங்களோட பயணிக்கிற உறவுகள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த வகையில் இவருடைய நம்பரை நான் உங்களுக்கு தந்தா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் நீங்கள் அறிய தரலாம். ஸோ இவர் வந்து எங்கே இருக்கிறார் எப்படியானால், உண்மைக்குமே வந்து அவர் கதைக்கிற கதையில் எல்லாத்தையும் பார்க்க அவர் வந்து எங்களோட பயணிக்கிற ஒரு உறவு மாதிரி தான் இருக்கிறார். என்று சொன்னால் நாங்கள் என்ன செயல்பட்டாலும் அதை வந்து உடனே கால் பண்ணி கேட்குறார், மெசேஜ்கள் போடுறார் அப்படின்னு சொல்லி உடனே எல்லா நியூஸுமே அவருடைய காதுக்கு போகுது. அப்படி பார்க்க அவர் வந்து எங்கேயும் நெருங்கி எங்களையே வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறாள் மாதிரி தான் இருக்குது. ஸோ உண்மைக்குமே வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையாக வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. அப்போ பார்க்க அவருடைய நம்பரை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க, கட்டாயம் யாராவது ஒருவருக்காவது இவருடைய நம்பரை நீங்கள் இவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய மாதிரி யாராவது ஒரு ஆண்டாலும் இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். என்று சொன்னால் அவர் இலங்கையிலான் இருக்கிறார், இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கெலாம் இருக்கிறார். அதுவும் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கெலாம் இருக்கிறார்ன்றதே முன்னால் அறியக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு ஆக்கின்ற கதை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், வேறு மாவட்டக்காரர்கிட்ட கதை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்றதை நான் வந்து நிறைய வாட்டி அவர் கதை கேட்க நான் அறிந்து கொண்டிருந்தேன். அப்படியான நிலைமையில் இருக்க ஜோயிஜன் கட்டாயம் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறது நல்ல. ஸோ முன்கூட்டியே
இப்படி என்ன தாக்க வரப்போறான்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறது நல்லம். பிறகு நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றி கதைச்சி எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை. நடக்கிறதுக்கு முதலே அதற்கான அதாவது வந்து வெள்ளம் பெறறதுக்கு முதலே அணை கட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அவரை வந்து நான் எனக்கு வந்து என்ன வந்து தாக்குறதுக்கு முதல் அவரை குறித்தான வீடியோ பதிவேற்றம்ன்ற நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவேற்றம் மட்டும் செய்து கிடக்கு. கட்டாயம் இவருடைய நம்பரை தெரிஞ்சவங்க நீங்கள் எனக்கு வந்து சொல்லலாம். உண்மைக்குமே வந்து என்ன வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் இவர் யார் எங்கே இருக்கிறான்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இவரை கூட்டி இவரை வந்து போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உண்மைக்கும் வந்து இப்படியா நாட்களை விடவே கூடாது. நான் என்ன தவறு செய்தேன், நாங்கள் என்ன தவறு செய்தேன், நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களை வந்து கொலை செய்ய போகிறோன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய வழியில் போய்கொண்டிருக்கோம். உங்களுடைய வம்பு தும்புக்கு எதுக்குன்னு நாங்கள் வந்ததே இல்லை. ஸோ எங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ அறியணும்னு சொன்னாலும் சில உறவுகள் இஞ்சாலும் கூட இருந்தால் கேட்டு அறிஞ்சு விடலாம். ஸோ அவங்க வந்து யாரோடையும் சண்டைக்கு போகிறாங்களா, பிரச்சனைப்படுறாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி அறிஞ்சு பாருங்கள். அப்படியான கதை எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி தான் நாங்கள் உண்டு எங்களுடைய வேலை எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஒரு நேர்பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து எங்களோட பிரச்சனை படுறதும் இல்லாமல் எங்களை வந்து கொல்லுவேன் குத்துவேன் என்று சொல்லி மிரட்டுறதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் இல்லை. சரிதானே? அதாலான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை நான் உறக்க உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஸோ கட்டாயம் அவரை வந்து நான் வெளிப்படுத்துவேன், யாரென்று சொல்லி கட்டாயம் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் போலீஸ் நிலையத்துக்கும் முறைப்பாடு போயிட்டு ஸோ அவரை குறித்தான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இனி அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவரை வந்து அறியும் விதமாக சில இடங்களில் இவருடைய நம்பரை கொடுத்து செக் பண்ணுவேன். கட்டாயம் வந்து இந்த வீடியோவை அவர் பார்ப்பாருன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். உண்மைக்குமே வந்து நீங்கள் தப்பிக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இண்டியோட எங்களுக்கு கால் பண்ணுறதையும் விட்டுட்டு எங்களை மிரட்டுறதையும் விட்டுட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டுருங்க. உண்மைக்குமே வந்து யாரோடையும் சண்டை பிடிக்கணுமன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. நீங்கள் சில கதை கேட்க தான் அதை குறித்தான வீடியோ பதிவேற்றம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் செய்கிறோம். மற்றபடி உங்களை நாங்கள் வெறுட்டணுமென்று நாங்கள் கட்டாயப்படுத்தலை. உங்களோட சண்டை பிடிக்கணும், உங்களோட அடிபடணும்னு சொல்லி கூட நாங்கள் ஒரு வீடியோ பதிவோட்டம் செய்யலை. அதாவது வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக எங்களை வந்து கதைக்கலாம். நாங்கள் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து கேட்டுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டே தேவையில்லாமல் ஒரு மனுஷனை வந்து கொல்லணுமென்று நினைக்கிறீங்க. ஸோ கடவுள் படைத்த உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே இல்லை. அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் முழுக்க கடவுள் எதிர்பார்க்குறது. அதாவது வந்து இந்த மனுஷ ஜென்மத்திட்ட கடவுள் எதிர்பார்க்குறது உண்மையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, மற்றது இன்னொருத்தரில் அன்பு செலுத்துறது. இதைத்தான் கடவுள் வந்து எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். ஸோ இந்த ஜென்மம் வந்து ஒரு முறை தான். ஸோ மற்ற சில பேர் சொல்கிற மாதிரி 7 ஜென்மமும் பிறக்க போகிறோம்னு இல்லை. ஒரு மனுஷ ஜென்மம்ன்றது ஒரு ஜென்மம் தான். இந்த ஜென்மத்தில் நல்லபடியாக எல்லாரோடையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிற வழியை மட்டும் பாருங்கள். கட்டாயமாக அவர் போட்ட மெசேஜை நான் ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் வாய்ச்சி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ அவர் வந்து மெசேஜ் போட நாங்கள் பார்த்துட்டு இருந்தது. நேற்றைய தினத்துக்கு பிறகு தான் இதை வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக பதிவு செய்வோம். அதாவது வந்து ஒரு பயத்தின் நிமித்தத்தில் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம். உண்மைக்குமே வந்து நேற்று இரவு நடந்தது சரியான ஒரு பயத்தை ஏற்படுத்தினது. மற்றது பிள்ளைகளோடையும் இருக்கைக்கு ஒரு சரியான ஒரு பயந்த சுபாவம். அதாவது வந்து ஏஞ்சமாலாம் சரியான ஒரு பயந்த சுபாவம். ஏதோ நல்ல காலம் தம்பிக்குடி எலும்பியில் தம்பிக்குடியும் எலும்பியிருந்தால் கத்திக்குள்ளார இருப்பார். அதுலேயும் வந்து ஏஞ்சம்மா வந்து சரியான ஒரு பயந்த சுபாவம். அணுவும் ஏஞ்சம்மாவும் வந்து உண்மைக்கு வந்து சரியான பயந்த சுபாவம். அப்படியான ஒரு நிலைமையில் இருக்க நேற்று சரியாக பயந்துட்டேன். பயந்து தான் உண்மைக்கும் வந்து அணுவுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு காய்ச்சல் குணம். ஆளுக்கு தம்பிக்கும் காய்ச்சல் குணம், அதே மாதிரி அணுவுக்கும் காய்ச்சல் குணம். அணு வந்து பயந்துட்டு போலேக்கா. இப்போ அணு பயந்த உடனே அணுவுக்கு வந்து அந்த காய்ச்சல் வந்துட்டு அப்புறம் அணுவிலேருந்து தம்பிக்கு வந்து அந்த காய்ச்சல் வந்துட்டு இப்போ 2 பேருமே வந்து காய்ச்சல்லாம் இருக்கணும். ஸோ உண்மைக்கும் வந்து அதால் ஒரு சரியான ஒரு கவலை. உண்மைக்கும் சின்ன பிள்ளைகளோடு இருந்து ஒரு நல்லபடியாக நாங்கள் எங்களுடைய குடும்பம்னு சொல்லி பயணித்து கொண்டு போவேக இப்படியான சம்பவங்கள் நடக்கல ஒரு மனசில் ஒரு கவலையும் ஒரு பயமும் ஏற்படுது. ஸோ அந்த பயமே அணுவுக்கு வந்து ஒரு காய்ச்சல் ஆகிட்டுது. ஸோ அவர் போட்ட மெசேஜை நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. இவர் வந்து நார்மல் மெசேஜ் தான் போடுறார். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது குறைவு, நார்மல் மெசேஜ் தான் போடுவார். அதாவது வந்து நெக்ஸ்ட் ஜெயில் சூன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தது வேறு மணி நாட்களில். அதாவது வந்து கிருஷ்ணாங்கல் உள்ளுக்கு இருக்கையாக போட்டிருந்தவர். அதாவது வந்து நெக்ஸ்ட் ஜெயில் சூன்னு சொல்லி போட்டிருக்கார். அதாவது வந்து நான் அடுத்த கட்டமாக ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரிக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். அதே மாதிரிக்கு இன்னொரு மெசேஜ் போட்டிருக்கார். அதாவது வந்து கோடிக்கணக்கில் காசு அடிச்சிட்டு நாடகம் ஆடுற
நீ ஜெயில் போக மாட்டியா, கட்டாயம் நீ ஜெயில் போவ, உன்னை அடைக்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். உண்மைக்குமே வந்து இதெல்லாம் தேவையில்லாத மெசேஜப்பா, நீ போடுறது தேவையில்லாத மெசேஜப்பா. உண்மைக்கு நாங்கள் நேராக என்ன சொல்கிறோம், நாங்கள் எதுவும் தவறு செய்திருந்தால் அதை வந்து நீங்கள் அம்பலப்படுத்தலாம். ஸோ அதை விட்டுட்டு இப்படி சொன்னீங்க. சரி, நானும் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அதாவது வந்து நான் ஜெயிலில் அடைப்பேன்னு சொன்னீங்க. சரி, நீங்கள் அடைங்க, அதாவது வந்து நாங்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் ஜெயிலில் அடையுங்கன்னு சொல்லி போட்டு நான் பேசாமல் விட்டுட்டு தான் இருந்தேன் நான். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கொமெண்ட் போட்டிருக்கார் பாருங்கள். அப்படி அடுத்தடுத்து இது மெசேஜ்கள் போட்டு கொண்டிருக்கார். எவ்வளவு காசு அடிச்ச நீ, மொத்த ஃபேமிலியும் ஜெயில் சூனாம், அதாவது வந்து எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போகிறன்னு சொல்கிறார். சரி, அது பிரச்சனை இல்லை, நாங்கள் காசு அடிச்சிருந்தா கட்டாயம் ஜெயிலுக்கு போகிறது உறுதி தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அவரே சொல்கிறார், நாங்கள் இவ்வளோ காசு அடைச்சிருக்கோம், ஃபேமிலியாக ஜெயிலுக்கு போகிறோம்னு சொல்லி. சரி, அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் ஃபேமிலியாக ஜெயிலுக்கு போயிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு பேசினா தான் இருந்தேன். ஏதோ அறியாமை நிமித்தத்தில் கதைக்கிறாருன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்காத மாதிரி தான் இருந்தேன் நான். ஸோ அதை தொடர்ச்சியாக நிறைய, அதாவது வந்து இவர் போடுற மெசேஜ்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. எனக்கு வந்து தேவையில்லாத விஷயம் கொண்டு போட்டு நான் அதில் பற்றி கதைக்கிறதும் இல்லை, அதை நான் தியானிக்கிறதும் இல்லை. அப்போ அதே அவருக்கு வந்து கோபமாயிட்டுது. அப்போ கோபத்தில் ஒரு மெசேஜ் போடுறார் பாருங்கள். டேய் பண்ணாட பயலே, உனக்கு மெசேஜ் போட்டால் பார்த்துட்டு எனக்கு பதில் போட மாட்டியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு ஒரு நாளைக்கு சாத்தல் இருக்குது. ஸோ அப்படி என்று சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அப்போ நான் அதையும் பார்த்து போட்டு, சரியே நீ வேறுக்கு நான் தேவையில்லாமல் மெசேஜ் போடுவான், அதே மாதிரியே மெசேஜ் போடாமல் பேசாமல் விட்டுட்டு இருந்தேன். உண்மைக்குமே வந்து இந்த மெசேஜ்கள் எல்லாம் வந்து எனக்கு இப்போ ஒரு மாதம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. அப்போ நான் வந்து இதை ஏற்கனவே நினச்சிருந்தால் நான் வீடியோவாக கதைச்சி போட்டிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் வீடியோவாக கதைச்சி போடலை, என் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி போட்டு நான் பொறுமையாக இருந்தேன். நான் நேற்றைய தினத்துக்கு பிறகு தான் கட்டாயம் வீடியோ கதைச்சி போடணுமென்ற ஒரு அடிப்படையில் இந்த இடத்துலேருந்து கதைச்சி கொண்டிருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் மட்டும் இல்லை, இன்னும் மெசேஜ் போட்டிருக்கார் பாருங்கள். டேய் பொறுக்கி, ஸோ யாரும் தவறாக நினைக்காதங்க. டேய் பொறுக்கி, நீ என்ன மக்களை காட்டி காட்டி நீ உழைச்சி உனக்கண்ட ஒரு பெரிய வீடு கட்டி இருக்க, உண்ட அண்ணாவே முதுக்க சேர்த்து கொஞ்ச நாள் உழைச்சனி தானே, இப்போ எங்கே அவனை காணையில் வரணிக்குள்ள 2 பேரையும் ஓடோட திரத்தி வெட்டுவேன் என்று சொல்லி இப்படி ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். அப்போ நானும் பார்த்தேன், சரி அவர் வெட்டணும்னு ஆசைப்பட்றார். அதாவது வந்து பாருங்கள், அவருக்கு வந்து எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கு. வரணி என்றது வந்து எங்களுடைய அண்ணா இருக்கிற இடம். அப்போ அந்த இடமும் தெரிஞ்சிருக்கண்டேக்குள்ள அவர் வந்து எங்களோட ஒரு ஐக்கியமாக இருக்கிறான்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் எங்களோட அண்ணா வரணிக்க இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்போ அவர் சொல்கிறார் வரணிக்க ஓடோட கலைச்சி வெட்டுவேன் என்று சொல்லியிருக்கார். அடுத்த மெசேஜை பாருங்கள். மூளை இல்லாத முட்டாளே, நீங்கள் இன்னமும் திருந்தேலையோடா, ஜெயிலுக்கு போட்டு அடைச்சி சித்திரவதை செய்தும் அடங்கியலையோடா, அடுத்தது நீதான்டா, உன்ற பிள்ளையில நீ பிரிஞ்சு ஜெயிலுக்கு துடிக்கும் வரைக்கும் உன்னை நான் விடமாட்டேன். நீ மக்கள்கிட்ட அடித்த காசு எல்லாத்தையும் நீயாவே ஒப்புக்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கும் வரைக்கும் உன்னை நான் விடமாட்டேன். நான் யாரென்று தெரிஞ்சால் நீயே மன்னிப்போ ஏதோ ஒன்று போட்டிருக்கார் பாருங்கள். என்னென்று சொல்லியிருக்கேன் சொல்லி தான் யாருன்னு சொன்னால் நானே மன்னிப்பு கேட்பேன். நான் உண்மைக்குமே வந்து அப்போ யாருன்னு சொல்லுங்கள் நண்பன், நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நான் மன்னிப்பு கேட்டு என்னுடைய வழியை பார்த்து கொண்டு போயிடுவேன். அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக அப்படி மெசேஜ்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஸோ நிறைய மெசேஜ்கள் அடுக்கில் நான் வாய்ச்சி கொண்டே போகலாம். உண்மைக்கு வந்து ஒரு மாதமாக அப்படியான மெசேஜ்கள் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நேற்றைய தினத்துக்கு முதல் தினம், அதாவது வந்து நேற்றைக்கு முதல் தினம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தவர். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் வாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். உண்மைக்குமே வந்து இந்த மெசேஜை பார்த்தோன்னு தான் எனக்கு ஒரு மனசில் ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டது. அதே மாதிரி தான் அந்த இரவு நடந்த சம்பவத்தையும் இவர் ராணான்னு சொல்லி நான் வந்து யோசித்து பார்த்தேன். நான் பாருங்கள் போட்டிருக்கார்.
வெளிநாட்டு உறவுகளை ஏமாற்றி வேலைக்கு போகாமல் நாடகம் காட்டி காசு உழைக்கிற நீ தேவனுடைய பிள்ளையோ? அப்படி சொல்கிறதுல உனக்கு வெக்கம் இல்லையா? உனக்கு 2 பிள்ளைகள் கடவுள் கொடுத்துருக்கார். நீ வேலைக்கு போய் அந்த பிள்ளைகளை பார்க்கலாம் தானே. அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசில் உன்ற பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு உன்ற பொஞ்சாதியையும் வளர்த்து கொண்டு நீயும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற. இதுக்கெல்லாம் முடிவு கட்டாமல் விட மாட்டேன். இன்றைக்குள்ள உனக்கான முடிவு காத்திருக்கு. ஸோ நீ எங்கே தான் போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். நானும் உன்னை பொறுத்திருந்து பார்த்தேன், நீ திருந்து வேண்டு. ஆனால் நீ திருந்துற மாதிரி தெரியல. இன்றைக்குள்ள உன்ற கதையை நான் முடிப்பேன். இனி நீ தப்ப முடியாது என்று சொல்லி இப்படி ஒரு மெசேஜை போட்டார். சரி, இவர் வளமை போல் போடுற மெசேஜ் தானே என்று போட்டு சொல்லி உதயம் பாய்ச்சி போட்டு நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இரவு நடந்த சம்பவம் தான், அதாவது நேற்றிரவு நடந்த சம்பவம் தான் ஒரு மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ இப்போத்த படியலை பற்றி தெரியும் தானே உங்களுக்கு. சில பேர் வந்து அந்த கூலிப்படையாகவே இயங்கி கொண்டு வராங்க. ஸோ காசு கொடுத்தா யாரை வேணால் இப்படி வேணால் போட்டு தள்ளலாம், யாரை எப்படி வேணால் கதைக்கலாம், அவமானப்படுத்தலாம்னு சொல்லி நிறைய கூட்டங்கள் அப்படி இயங்கி கொண்டிருக்குது. அதன் வகையில் நானும் நினைச்சிடான். ஸோ யாராவது எங்களை இதுவும் செய்யணுமென்ற நோக்கத்தில் கூலிப்படையை அனுப்பியிருக்கலாம், இல்லாட்டி அவங்க தான் அவங்களோட சேர்ந்து வந்திருக்கலாம், விரட்டும் விதமாக வந்திருக்கலாம்னு சொல்லி கூட நான் நினச்சிட்டேன். உண்மைக்குமே வந்து நாங்கள் எந்த ஒரு தவறுமே செய்யலை. அதாவது வந்து இவங்களை பார்த்து பயப்படுறதுக்கு நாங்கள் எந்த ஒரு தவறுமே செய்யலை. அப்போ நானும் பார்த்தேன், சரி இப்படியான பிரச்சனைகள் நடக்குது, முன்கூட்டியே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை கொடுத்து விடுவோம், அதாவது வந்து ஒரு முறைப்பாடு ஒன்றை போட்டு விட்டா நல்லது தானே. ஸோ அப்படி எதுவும் இனி வாசலுக்கு எதுவும் சத்தங்கள் கேட்டால் உடனே நாங்கள் போலீஸ்காரருக்கு அடிக்கலாம்னு சொல்லி போட்டு தெரிஞ்ச போலீஸோட நம்பரையும் வேண்டி கொண்டு வந்தேன் நான். ஸோ உண்மைக்குமே வந்து இப்படி தான் நிறைய விஷயங்கள் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்குது. அதாவது வந்து மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ முந்தியெல்லாம் வந்து யாருண்டே தெரியாதவங்க தான் இப்போ எங்களோட பிரச்சனைகள்னு சொல்லி வருவாங்க. இப்போ நெருக்கமாக பழகிறவங்க கூட முதுகில் குத்துற விதமாக நிறைய விஷயங்கள் செயல்பட்டு கொண்டு வராங்க. அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட வந்து காசு வேண்டுறது, அதுலேயும் வந்து ஒரு சில வெளிநாட்டு உறவுகள் வந்து எங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய நெருங்கின உறவுகள், அதாவது வந்து எங்களோட பயணிக்கிற உறவுகள்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு அனுப்பி வேலை என்னென்னலாம் செய்யணுமன்றதை தாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கணும். உண்மைக்குமே வந்து அது எங்கள்ட காதுக்கு வந்துட்டு அதே மாதிரி எங்களோட குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுடைய சில புகைப்படங்கள் எடுத்து வெளிநாட்டு உறவுகள்கிட்ட அனுப்புறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் ஒருத்தன் இருக்கான் தானே, அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு சொல்லி போட்டு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து எனக்கு கட்டாயப்படுத்தின நிமித்தத்தில் நான் வந்து போலீஸில் வந்து ஒரு முறைப்பாடு போட்டிருந்தான். ஸோ அவருடைய நம்பர் சொல்கிறேன்னு வந்து பாருங்கள். அதாவது வந்து என்னை வந்து வெரட்டினவருடைய நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். டயலாக் நம்பர் தான் பாவிக்கிறார். 077 70 75 924 077 70 75 924. ஸோ இந்த நம்பரில் இருந்தால் எனக்கான அந்த மிரட்டல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. ஸோ இப்போ கூட நான் கால் பண்ணி பார்த்தேன். நான் கால் பண்ணி பார்க்க அவருடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. அதாவது வந்து நாங்கள் போலீஸாக போய் முறைப்பாடு போட்டு வந்து அங்கேருந்து கால் பண்ணி கதைச்சதுக்கு பிறகு இன்னும் என்னுடைய ஃபோன் வந்து ஆன்லைனில் வரையில. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வந்து எங்களில் அக்கறை கொண்ட உறவுகள் நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க தானே. அப்போ இந்த நம்பர் ஒரு சில பேருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு தான் இவங்க வந்து எங்களோட பயணிக்கிற யாரோ ஒரு உறவு தான் வந்து எங்களை இப்படி கோல் மூலம் எடுத்து விரட்டி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு சில சம்பவங்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதால் வந்து இந்த நம்பரை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எதுவும் பண்ணி விடலாம். ஸோ யாருன்னு கட்டாயம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அவருக்கான தண்டனை நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு யாருண்டு மட்டும் கண்டுபிடிச்சி தந்தீங்கன்னு சொன்னால் காணுங்க உறவுகளை. அதை தான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இவர் சும்மா தான் கதைக்கிறாருன்று போட்டு நாங்களும் விட்டுட்டு இருக்கக்கூடாது. சில சமயங்களில் என்னென்ன நடக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இவர் வந்து என்ன நோக்கத்தில் எனக்கு இப்படி மெசேஜ் பண்ணுறார், இது வெறும் வாய் வீரம் மட்டும்தானா, இல்லாட்டி
சேல்லையும் காட்டுவாரான்ட்டு சொல்லி உண்மைக்குமே வந்து தெரியாது. அப்போ அந்த பட்சத்தில் அவரை வந்து நான் கண்டுபிடிச்சி வேலைக்கே வந்து புதுசில் கொடுக்கணும். ஸோ அவங்க ஒரு டைம் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து கண்டுபிடிக்க எப்படி நாளாகும், அதாவது வந்து இனி இந்த சிம் எல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் தானே நீ எல்லாம் என்னெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி. இப்போ நானே எல்லாத்தையும் சொன்னேன்டா அவர் வந்து கொஞ்சம் உஷாராகிடுவார். அப்படி இல்லாட்டி உண்மைக்குமே வந்து இந்த நபர் வந்து எனக்கு இப்படியான மெசேஜில் போகிற நபர் வந்து உண்மைக்கு நான் இப்படியான ஒரு போலீஸ்கிட்ட போகக்கூடாது, அவரை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சான்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இண்டியிலேருந்து எனக்கு அந்த மெசேஜ் போடுறதை நிப்பாட்டி கொள்ளலாம். அதே மாதிரி கால் பண்ணுறதை நிப்பாட்டி கொள்ளலாம். எனக்கு ஒரு சொறி என்று சொல்லி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னு சொன்னாலே காணும். அதாவது வந்து நாங்கள் பெரிய அளவில் நீங்கள் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் சொறி என்று சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களை நான் தேடும் விதமாக அங்கேயுமே அலைய மாட்டேன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரிக்கு மறைமுகமாக எங்களை வீழ்த்தோணும் நினைக்கிற உறவுகளும் கொஞ்சம் உங்களுடைய மனசையும் திருத்தி கொள்ளுங்கள். ஸோ இனி வந்து பொறுமையாக இருக்கிற அளவில் இல்லை, நாங்களும் வந்து இனி சட்டத்தையே நாடி போவோம். அதாவது வந்து நாங்கள் யாரோடையும் சண்டை பிடிச்சி பிரச்சனைப்படுற நேரம் அரசாங்கத்திட்டே போவோம். ஸோ என்ன முடிவோ அவங்க மூலம் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஸோ நிறைய பேரை வந்து இனங்கண்டு வச்சுருக்கோம். கட்டாயம் அவங்கள வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன எல்லாம் தெரிஞ்ச பழைய ஆக்களாக இருக்கிறபடியாக அவங்களெல்லாம் விட்டுட்டுருக்குறோம். இனியும் அவங்க வந்து இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களையும் கொண்டே போலீஸில் ஒரு முறைப்பாடு கொடுப்போம். இனி யாருன்றதையும் பார்க்க மாட்டோம்ன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் உறவுகளே, இந்த நம்பர் தந்திருக்கேன் தானே, நீங்களும் வந்து தொடர்பு கொண்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாக்களாக இருந்தால் எனக்கு அறியத்தாங்க. அதே மாதிரிக்கு இந்த நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ஃபோன் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னாலும் யாருன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு அறியத்தாங்க. அறிய தாரீங்களா இல்லையா, இல்லாட்டி உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரராக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன் சும்மா இருக்கிறவங்களோட நீங்கள் தேவையில்லாம் சண்டைக்கு போகிறீங்க, அப்படி ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்கள். நல்ல புத்தியோடு இருக்க சொல்லி நீங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே, அப்போ நானும் வந்து நிறைய நேரமாக கதைச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ நானும் வந்து வீடியோ முடிக்க போன். உண்மைக்கும் வந்து நைட்டு நித்திரே இல்லை, இரவு நித்திரே இல்லை. ஒரு 12 மணிக்கு பிறகு 11:30 மணிக்கு பிறகு நித்திரே இல்லை. விடியும் பிறகு மொழிப்பிருந்த நாங்கள் சரியான ஒரு களைப்பாக இருக்குது. இனித்தான் உண்மைக்குமே வந்து ஒரு நித்திரை கொண்டு பார்க்குறேன். அதாவது வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேக்க ஒரு நித்திரை தூங்குற மாதிரி கிடக்கு. ஸோ என்னுடைய நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே எங்கள் வாயெல்லாம் இப்பயே வந்து எல்லாம் வறண்டு காஞ்சி போட்டுது. அந்த சுவர் வருத்தத்தால் நிறைய செயல்பாடுகள் எல்லாம் என்னுடைய உடம்பில் நடந்து கொண்டிருக்குது. இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்க நித்திரை தூங்குது. ஸோ அதாவது வந்து பின்னேரம் 5 மணிக்கு பிறகு தான் வீடியோ எடுக்கிறேன். 5:45 நேரம். இந்த நேரம் தான் எனக்கு நித்திரை தூங்குது. அப்போ நான் கொஞ்சம் நேரம் நித்திரவனோடு தான் வீடியோ கூட எடிட் பண்ண போன். ஓகே ரோகளே, அப்போ நான் இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.